ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியன் ஸ்நாக்ஸை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு ஃபன் vlog-ஆ இருக்க போது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியாக ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. அதை நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது டிம் டாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளேவர் இல்லைங்க, மின்ட் ஃப்ளேவர். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மின்ட் ஃப்ளேவருங்க. சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மின்ட் ஃப்ளேவருங்க. அப்படி அந்த மின்ட் ஃப்ளேவரில் என்ன தான் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கி வந்திருக்கோம். ஆனால் நம்ம இப்போ அப்படியே சாப்பிட போகிறது இல்லைங்க, காஃபியில் தொட்டு ஸ்டா மாதிரி உரிய போகிறோம். காஃபியா? காஃபி எனக்கு பிடிக்காது, நம்ம டீயை தான் சாப்பிட போகிறோம். இல்லைங்க, நம்ம காஃபியில் தொட்டு தான் சாப்பிட போகிறோம். டீ தான். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நான் காஃபில தொட்டு சாப்பிட்றேன், நீ வந்து டீல தொட்டு சாப்பிடு, ஓகேவா? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி. சியர்ஸ். இப்போ நம்ம சாப்பிட போற மெத்தடுக்கு பேர் தான் டிம் டாம் ஸ்லாம். அது வந்து டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸா போச்சுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு கார்னர்ஸ்லயும் கடிச்சிக்கணும். உள்ள ஊஞ்சிச்சு. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டிம் டாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நாங்கள் ஊருக்கு போனாலே வந்து ஊரில் இருக்கவங்க இது கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் இதை டேஸ்ட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. அவுட் ஆஃப் 10 எனக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவேன்? நான் கூட மின்ட்டா நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன், ஆனால் நிஜமாவே நல்லா தான் இருக்கு. ஸோ நான் வந்து 8 தருவேன். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ஃபன்னுக்காகவே நான் இதுக்கு வந்து 9 ரேட்டிங் தருவேங்க. நம்ம இப்போ ட்விஸ்டிஸை தான் ட்ரை பண்ண போகிறோம், வாங்க. நாங்கள் எப்போவுமே இதை மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அதிகம் வாங்க மாட்டோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் ட்ரை பண்ணலான்ட்டு. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்கே பார்க்கல, பியூராக டேஸ்ட் பேஸ் பண்ணி மட்டும் நாங்கள் இன்றைக்கி ரேட்டிங் போட போகிறோம். இந்த ட்விஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருக்குங்க. அதுலேயும் இப்போ வந்து பிக்கிள் ஃப்ளேவர் ஒன்று புதுசாக விட்டுருக்காங்க. அது லிமிடெட் எடிஷன்னால கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம ஊர் குர்குரே மாதிரியே இருக்குது இல்லை? ட்ரை பண்ணலாமா? எக்ஸாக்டாக குர்குரே டேஸ்ட் தாங்க இருக்குது. ஆனால் சிக்கன் ஃப்ளேவர்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ளேவர் எதுவுமே தெரியல. சீஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுது. சீஸ் அண்ட் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கு. சரி, ஓகே. அவுட் ஆஃப் 10 இதுக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? நான் வந்து 7 தரலாம் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது சாப்பிட்டது குர்குரே ஞாபகம் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்குது, அதனால நான் வந்து 7 தரேன். நான் இதுக்கு 6 தாங்க கொடுப்பேன். ஏன்னா இவங்க குர்குரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஊரில் இருக்கும் போது ஒரே ஒரு தடவை தான் இது வரைக்கும் நான் குர்குரேவே சாப்பிட்ருக்கேன். அதுவும் ஒரு நாள் எம்ஜிஎம் போகும்போது செம்மையாக மழை பெஞ்சுதாங்க. அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து வாங்கினோம். அப்போ இந்த கடையில் எனக்கு குர்குரே மட்டும் தான் கிடச்சிது. அப்பயும் இதோட டேஸ்ட் எனக்கு ஓகே தான், இப்பயும் இதோட டேஸ்ட் எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது சீசல்ஸ். இது ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க, எல்லா பார்ட்டிஸ்லையும் வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, டேஸ்ட் பண்ணு. பார்க்கறதுக்கு நம்ம ஊர் போட்டி அப்பளம் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு. ஓகே, இதுக்கு நீ எவ்வளவு ரேட்டிங் தருவ? எனக்கு சீஸ் ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதுக்கு நான் 7 ரேட்டிங் தரேன். சீஸ் தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு இதில். சீஸ் அண்ட் சால்ட்டியாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு 6 தருவேன். எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது லாமிங்டன். இது ஆஸ்திரேலியாவோட நேஷனல் கேக்குன்னு சொல்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான டெசர்ட். ட்ரை பண்ணலாமா? மேலெலாம் நல்லா கோகோனட் போட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நார்மல் ஃப்ளேவர் இல்லை, ட்ரிபிள் சாக்லேட் ஃப்ளேவர். கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எனக்கு சாக்லேட்னாலே பிடிக்கும், ட்ரிபிள் சாக்லேட் வேறு. பார்ப்போம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு கேக்கு மாதிரி இருக்கு. நடுவில் வந்து சாக்லேட் க்ரீம் வச்சுருக்காங்க. கேக்கும் சாக்லேட் கேக்கு, க்ரீமும் சாக்லேட். ஸோ இந்த ட்ரிபிள் சாக்லேட்டுங்கிறது கரெக்டாக இருக்குது. கூட வந்து அந்த கோகோனட் சாப்பிடும்போது வருது. ஸோ நல்லா இருக்குது சாப்பிடும்போது. ஓகே, இதுக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் தருவ? நான் இதுக்கு 8 ரேட்டிங் தருவேன். ஏன்னா எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளோ தருவ? எனக்கு சாக்லேட்டும் பிடிக்கும், கோகோனட்டும் பிடிக்கும். ஸோ அதனால் நான் 8 தரேன். இந்த லாமிட்டை நம்ம ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா? ஓ, நான் இருக்கே. பெரமெட்டா ஃபுட் ஃபெஸ்டிவலில் அங்கே ஒரு கேம் விளையாடி ப்ரைஸ் தானே வாங்கணும். கரெக்ட். ஆனால் நம்ம அப்போ சாப்பிட்டது ராஸ்பெரி ஃப்ளேவர், இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். அதை விட இதான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது டோஸ்டிட்டோஸ். டோஸ்டிட்டோஸா? பேரே ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குல்ல.
பார்க்கறதுக்கு வந்து அப்பளப்பூ மாதிரியே இருக்குல்ல, யா ஆனா இதை நம்ம அப்படியே சாப்பிட போறது இல்ல, டிப் வச்சு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறது ஆலபினோ டிப்ஸ். இந்த டிப்போட சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, அதனால நான் 7 ரேட்டிங் தரேன். நானும் 7 ரேட்டிங் தரேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வெஜ்ஜிமைட்டுங்க. இதை நிறைய பேர் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சர்க்கரை, எலுமிச்சைப்பழம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இது யூஸ்வலி இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் தடவி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் இதை அப்படி தான் சாப்பிட போகிறோம். தரக்கவா? போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறோம். நீ ஸ்மெல் பண்ணு. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நீ ட்ரை பண்ணு. நீ ட்ரை பண்ணு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீயே ட்ரை பண்ணு. நீ ட்ரை பண்ணு. சரி ஓகே, நீயே ட்ரை பண்ணு. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா, ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வச்சிட்டேன். சரி பார்ப்போம். அவசரப்பட்டு கொஞ்சமாக எடுத்து பரவலாக தடவி டேஸ்ட் பண்ணிடலாமா? எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஒரு வழியாக 2 பேரும் இதை ட்ரை பண்ணி முடிச்சிட்டோங்க. சரி, இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது நீ சொல்லு. டேஸ்ட்டை விட அதோட ஸ்மெல்லு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. ஒரு மெடிசன் ஸ்மெல் வந்தது குப்புன்னு. டேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ரொம்ப சால்ட்டு, நிறைய சால்ட் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்தது எனக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு? இதோட டேஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த டேஸ்ட் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதான் தடவை இந்த டேஸ்ட்டை நான் டேஸ்ட் பண்ணுறேன். வெஜிமைட்னு ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னா அதாங்க இதோட டேஸ்ட்டு. சரி ஓகே, இதோட ரேட்டிங்க்கு போயிடுவோமா? ஸோ இதோட ரேட்டிங்கை நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஓகேவா? ரெடியா? ரெடி. 1 2 3. நன்றி, வணக்கம். இந்த ஸ்நாக் டேஸ்டிங் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வட்டா.